அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு இப்போ ஃபேஸ்புக் வந்து என்னென்னு கேட்டால், ஒரு முக்கியமான விஷயத்தை பேச தான் வந்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேஸ்புக்கில் பாருங்கள், நம்ம மலையகத்தில் உள்ளவங்க, நாங்கள் மலையகத்தில் உள்ளவர்கள் 2 வருட காலமாக வாழ்ந்தோம், வளர்ந்தோம். எங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, முக்கால் இல்லை, கால் இல்லை, அரிக்கா இல்லை, ஒரு போத்தம் இல்லை, இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கேட்குறேன், மலையகத்தில் படித்த பொடியமாக இருக்கீங்க தானே? உங்களுக்கு கூட அறிவு இல்லை. 200 வருஷம் 200 வருஷம் 200 வருஷம் சொல்லிகிட்டு இருக்கீங்களே, இது எந்த அரசாங்கமே கண்டுக்க மாட்டேங்கிறது யோசிக்க மாட்டேங்குதா நீங்கள்? நான் கேட்குறேன். வெள்ளையன் இருந்தார் இலங்கையில், தமிழ் மண்ணில் வெள்ளையன் இருந்தார். சௌமியமுத்தொன்னமாக இருந்தார், ஆர்வந்தனமாக இருந்தார், சந்திரசேகர் இருந்தார். அதுக்கு பிறகு திகாம்பரம் இருந்தார், ராதாகிருஷ்ணன் இருந்தார். ராதாகிருஷ்ணனை பொறுத்தளவு ராதாகிருஷ்ணனி சீரபிஷன் வந்த மனுஷன். அந்த ஆளை கொஞ்சம் அப்படி எத்தி வைங்கிற கொஞ்சம். ஆனால் படித்த மனுஷன், எதுக்கும் சேர்த்துக்கலாம். அந்தாலும் எத்தனையோ அமைச்சர் இருந்தது, ஒன்றும் கிளிக்கலை. திகாம்பரம் மத்திய மாகாணத்தை ஓட்டு கேட்டு வந்து, அருள்சாமி அவர் ஓட்டு கேட்டு வந்துட்டு இன்றைக்கி அமைச்சராகி 2-3 தடவை அமைச்சரும் ஆகிட்டார். நான் கேட்குறேன் என்னென்னு கேட்டால், மலையகத்தில் தான் நம்ம இருக்கோன்னு தெரியுது. நாங்கள் 200 வருஷம் இங்கே படுத்து கிடந்தோம், குப்பை கொட்டினோம், அதை பண்ணோம் இதை பண்ணோன்னு சொல்லியிருக்கிறத விட நமக்கு வேறு மாற்று வேலை இல்லையா? ஃபேஸ்புக்குன்னு நோண்டுனா, நாங்கள் மலையகத்தில் 200 வருட காலம் வாழ்ந்துருக்கோம். வாழ்ந்து என்ன கிழிச்சு போட்டோம்? நம்ம தாத்தா பாட்டி பாட்டையம் பூட்டை இவங்க என்ன செஞ்சாங்க? அங்கேருந்து தேலை உள்ளுக்கு மாசி இருக்குன்னு வந்தவங்க, தேங்காய் இருக்குன்னு வந்தவங்க, அவங்க பேச்சை கேட்டு அவங்க எங்கள் அப்பா நம்ம அப்பா மாதிரி நம்மளை பெற்று போட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்யறதுக்கு? நம்ம தனி உரிமையை கேட்டுக்கிறதுக்கு. இதுக்கு மந்திரி வருவான், அவன் வரும், அதெல்லாம் இப்போ தேவையில்லை. சரியா? அப்படி இந்த அரசாங்கத்தால் நம்மளுக்கு ஒன்றும் உதவி செய்ய முடியலையா? தமிழ் என்ன, நாங்கள் எங்களை அனுப்பி இந்தியாவுக்கு முடிஞ்சு. ஏன்னா நமக்குன்னு இருக்க மண் இந்தியா மண் தான். நம்ம அங்கே இருந்தால் இங்கே வந்தோம், திரும்ப அங்கேயே போயிடுவோம். இந்த ஊரில் இருந்து மயிர் பிடுங்க போகிறோமா? ராகலை பிரச்சனையே அப்படி. அதே மாதிரி பதுல்ல ஒரு இடத்துல அப்படி. எத்தனையோ இடத்துக்கல்ல நானும் பார்த்துருக்கேன். மலையகத்தை பொறுத்தவரை எத்தனையோ இடத்துல இப்போ ஒரு தூரமாக இருக்கெல்லாம் எங்கேயோ உள்ளது எங்கேயோ நிற்கிது. இப்போ நெத்தியில் தொங்க விடாமல் அவங்க ஏதாச்சும் துணியை போட்டு பொத்திக்கிறா நல்லது. ஏன்னா தொங்கினா எனக்கு அசிங்கமாக இருக்கும். அது அங்கே நிற்கிது இப்போ. அப்போ அப்படி இருக்கப்ப எஸ்டே தூரமாகலாம் என்ன உத்தம் புத்துறேன். அதில் தமிழங்க தான் ரொம்ப பேர் இருக்காங்க, தமிழ் பயிர் தான் ரொம்ப பேர் இருக்காங்க. சின்னதுரை சூதுரை இவங்கெல்லாம் தமிழைங்க தான். என்ன செய்கிறாங்க? அவங்க தான் ஆளுக்கு முன்னுக்கு போகிறாங்க. இன்னொன்று கமையில் உள்ளவங்க, காலில் மாத்தில் அம்பந்தோட்ட பக்கம் வந்த கடப்புளி சாணா பயலுக்கு தான் அங்கே இருக்காங்க. ஒவ்வொருத்தோடத்தையும் அவங்க ஓலவர் எழுதி போட்டு எஸ்டேட்டில் வந்து இந்த ரோஷன் ராஜவரம் மாதிரி ஆளுகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தவங்க தான் அவங்க. அப்படி இருக்க நேரத்தில் இதை விட நானே கேட்குறேன், நாங்கள் 200 வருஷ காலமாக மலையகத்திலே வாழ்ந்தோம், எங்களுக்கு குடியுரிமையில் 30 வருஷ காலமாக இங்கே படுத்துக்கிறதா ஒன்றும் இல்லை. அதை விட ஒட்டு மொத்தம் எல்லாம் சேர்ந்து வீடு வேணாம் வாசல் எங்களை உடனே அனுப்புடா கடப்புலியா இந்தியாவுக்குன்னு சொன்னால் என்ன மயிறு பிடுங்க நம்மளை. இதுவும் ஜனநாயக உரிமை தான். முன்னே தான் கடிதம் மூலமாக இந்தியாவுக்கு பதில் சொல்லணும். இப்போ அப்படி இல்லை. ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், மயிறு, மட்டை, வாட்ஸ்அப்பு, இமோ, என்னென்ன இலவோ இருக்குது, டிக்டாக்கு, எல்லா இலவுலையும் அனுப்பலாம். அங்கே உள்ள பார்க்குறாங்க. இந்த இலவெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் 200 வருஷ காலமாக இங்கே வாழ்ந்தோம், மச்சம் பிடுங்கணும், மட்டையை பிடுங்க, எங்களை நொட்டி விட்டான். தேவையில்லையா இதெல்லாம்? என்ன பொறுத்த நான் சொல்லுவேன். நாளைக்கு கூட என் வீடை பிடுங்கிறதுக்கு ரெடி பண்ணான்னு சொன்னால், வீடை பிடுங்கும்போதுக்கு கையில் என்ன வச்சுக்கொள்ளுவேன். மொத்த சொல்லியும் கூட இத்தனை வருஷம் இஷ்டம் வேலை செஞ்சுருக்கேன். இந்த காசை இப்போ கொய், இப்போ என் பாஸ்போர்ட் வேணும், இப்போ ஒரு விசா வேணும், இந்தியாவுக்கு அனுப்பி நான் போகிறேன்.
முடிய செஞ்சு பாரு. இதுதான் ரூல்ஸு. இதுக்கு மேலே இங்கே ஒன்றுமே நடக்காது. தோட்டக்காட்டு தமிழ் மந்திரிமாரை நம்பி நம்ம நடுரோடு நிற்கிறத விட நம்ம தோட்டக்காட்டை எத்தனையோ பேர் படித்தவன், நல்ல பட்டதாரி, பாடகர், ஜட்ஜி, ப்ரொக்டர், பிரின்ஸ்பல், இவ்வளோ பேர் இருக்கீங்க. இன்னமா அறிவுள்ள உங்களுக்கெல்லாம் இதை எப்படி செய்யணும்னு இப்போலாம் சொல்லியிருக்க தேவையில்ல, செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கதான் இருக்குது. சரியா? இந்த அரசாங்கம் செய்யலையா, ஒரே முடிவு தான். கொஞ்சம் சரி யோசிங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் தோட்டத்தில் 200 வருஷம் காலம் வாழ்ந்தோம், மசரை போடுங்க, மொட்டையை போடுங்க, எங்களை நொட்டி விட்டான். தேவையில்லை. வாழ்ந்த வாழ்க்கை, வாழ்ந்த சல்லி, உழைச்ச காசு, இப்போ பிடிஎஃப்னு ஒன்று இருக்குது. எடுத்தவங்க எடுக்காதவங்க எல்லாத்தையும் கொடு. எங்களுக்கு நீட்டாக விசாரத்துக்கு இந்த உன் ஊரில் தான் வாழ்ந்தோம், உன் இளைஞர் தான் வாழ்ந்தோம், எடுத்து கொடு. ஏற்கனவே 200 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்தவன் கிழட்டு பயலுக நொட்டு விட்டு போயிட்டான். இப்போலாம் சரி வராது. எங்களுக்கும் நான் போகிறோம், பேரை போய் நான் போய் சேர்றோம், வாங்குவோம், போய் தொலைவோம். இந்த சனியை முடிச்ச சில்லாங்காலம் மயிரா பிடுங்க போகிறோம் சொல்லிவிட்டு போயிட்டே இருங்க. ஈரக்கதை காய்ச்சி எந்த நேரம் பார்த்தாலும் நாங்கள் 2 வருஷம் இது இந்த மணி அடிக்கிற மாதிரி. ஓம் சுக்கலாபுரம் சஜீரம் சப்ரபுரம் சங்கமுத்தாய நமக்கு, நம்ம வாயில் விட்டாய நமக்கு. யாயா சும்மா